வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகின்றோம். உங்கள் அனைவரையும் வருக என இத்திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய பாடுகளில் பங்கேற்கின்றவர்களுக்கு அவருடைய உயிர்ப்பிலே பங்கு உண்டு. இந்த உலக வாழ்க்கையில் யார் ஒருவர் தன்னுடைய சிலுவையை தூக்க முன்வருகின்றார்களோ அவர்கள் நிச்சயம் இயேசுவினுடைய வழியில் சென்று விண்ணகத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இன்றைக்கு இயேசுவிற்காக நம்மை இழக்கவும் அதே சமயத்தில் நம்முடைய சிலுவைகளை சுமக்கவும் இந்த திருப்பலியில் வரம் வேண்டுவோம். மேலும் இன்றைய திருப்பலியில் பரவி வருகின்ற கொரோனா தொற்று நோய் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று, அதற்கான தடுப்பு மருந்து விரைவிலே கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று, பாதிக்கப்பட்ட மனிதர்கள் மீண்டு வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அனைவரும் இணைந்து இந்த மன்னிப்பு பாடலிலே பங்கு பெறுவோம். என் மீது இரக்கம் வையும், என் மன்றாட்டுக்கு செவி சாயும். என் மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்
இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீருலகின் பாவம் போக்குபவரே நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனை ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப் பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 8 முதல் 11 மற்றும் 14 முதல் 16 முடிய. ஒரு நாள் எலிசா சூசேனுக்கு முன் சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே சென்றபோதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்றும் நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேக்கசி அவருக்கு கூறியதேதும் இல்லை. ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா, அவளை இங்கே வர சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதியுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல உயர்தியானது. பல்லவி.
ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தில் ஒளியை அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரின் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மையடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயாவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இருந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 3 முதல் 4 மற்றும் 8 முதல் 11 முடியுள்ள இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்த உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தார் உங்களை இருளில் என்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்து உள்ளவரின் மேன்மை மிக்க செயல்கள் அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 37 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதிய அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரே அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவர் ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கின் ஒருவரை அவர் இறைவாக்கு என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர்
நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியருள் ஒருவருக்கு அவர் என் சீடை என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 13வது வாரம். இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு அழகான கருத்தை எடுத்து கூறுகின்றது. நாம் இன்றைய முதல் வாசகம், 2ஆம் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியை முழுமையாக புரிந்து கொண்டால்தான் இன்றைய முதல் வாசகத்தையும் 2ஆம் வாசகத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இன்றைய நற்செய்தியானது பல பேரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நற்செய்திகளில் ஒன்று. குறிப்பாக இந்த நற்செய்தியானது இடைக்காலத்தில் தோன்றிய இந்த குறிப்பிட்ட ஒரு 10 வருடங்களிலே தோன்றிய ஒரு சபையினால் தவறாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு வார்த்தை. அதாவது, என்னை விட தந்தையிடமோ தாயிடமோ அதிகமாக அன்பு செய்பவர் எனக்கு தகுதியற்றவர். அதுபோல ஒரு பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் மீது மட்டும் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எனக்கு தகுதியற்றவர்கள் என்று. அதன் உள் அர்த்தம் என்னவென்றால், தான் எனது குடும்பம் என்று விட்டுவிட்டு ஒரு சுயநல சிந்தனையை உடைத்தெறிந்துவிட்டு ஒரு பொது அன்பை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஏனென்றால் என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னை சார்ந்தவர்கள் அல்லாமல் எல்லாரும் என்ற ஒரு பெரும்பான்மை பெற்ற ஒரு விரிவான ஒரு மனப்பான்மையோடு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் அழகாக கூறுகிறார். ஆனால் ஒரு சபை இதை தவறாக பயன்படுத்திக் கொள்கிறது. ஏனென்றால் நம் பிறரை அன்பு செய்தால் நாம் கடவுளிடம் கொண்ட அன்பு குறைந்து விடுகிறது என்று. அது எப்போதுமே நடப்பதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது அன்பை முழுமையாக இந்த உலகத்திற்கு வெளிக்காட்ட தம்மை குறிப்பாக தம் கைகளை விரித்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தார். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு குறுகிய மனப்பான்மை உடைத்தெறிந்து விட்டு ஒரு அனைவரையும் கடவுளின் பிள்ளைகள் என்று நாம் அன்பு செய்ய வேண்டும். நாம் நம்மை சார்ந்தவர்களை மட்டும் அன்பு செய்தால் நாம் கடவுளுக்கு உரியவர்கள் அல்ல. ஏனென்றால் நாம் அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியின் முடிவிலே ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை. இச்சிறியருள் ஒருவருக்கு அவர் என் சீடை என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த பணக்கார வயதான தம்பதியினர் இறைவாக்கின எலிசாவுக்கு உதவுகிறார்கள். அவர்கள் அதற்கான கைமாறை பெறுகிறார்கள். அடுத்த வருடம் இதே நாளில் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று எலிசா கூறுகிறார். காரணம், நாம் கடவுளின் பிள்ளைகளுக்கு, கடவுளுக்காக வாழ்வோருக்காக நாம் உதவி செய்யும் போது அந்த உதவியை கடவுள் முழுமையாக ஏற்றுக்கொள்வார். நம் வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும்? நாம் எல்லாரையும் நிறைவாக அன்பு செய்து வாழ வேண்டும். சுயநலம் இல்லாத அன்பை கொண்டு வாழ வேண்டும். என்னை அன்பு செய்பவர்களை மட்டுமே நான் அன்பு செய்வேன், என்னை விரும்புபவர்களை மட்டுமே நான் விரும்புவேன், என்னை வெறுப்பவர்களை நான் வெறுப்பேன் என்று இல்லாமல் நம்மை வெறுப்பவர்களையும் அன்பு செய்யவும், நம்மை அன்பு செய்யாதவருக்கும் அன்பு கொடுக்கவும், நம்மை தெரியாதவருக்கும் நம்மை அறிமுகப்படுத்தவும் தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதைத்தான் நாம் சிலுவைகளை நாம் சுமந்து பயணிக்க வேண்டும். அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த சிலுவை சுமையானது என்று நினைத்திருந்தால் அவரது கால்கள் அவ்வளவு தூரம் நடந்திருக்காது. இந்த சிலுவை சுமை என்று அவரின் தோள் நினைத்திருந்தால் அந்த சுமையான சிலுவையை சுமர்ந்து கொண்டு அவர் நடந்திருக்க மாட்டார். செல்லும் பாதை தூரம் என்று நினைத்திருந்தால் ஆண்டவர் இயேசுவின் கால்கள் நடந்திருக்காரு. எல்லாவற்றையும் தாண்டி அவர் அன்பு என்பதை மட்டுமே முழுமையாக கொண்டு வாழ்ந்ததால் தான் அவர் கால்கள் நமக்காக நடந்து அவர் நமக்காக முழுமையாக தம்மை கையளித்தார். இந்த வேளையிலே நாம் அனைவரும் அன்பு செய்வோம், சுயநலம் இல்லாமல் அன்பு செய்வோம், பிறருக்கு உதவுவோம், எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவுவோம்,
பிறரோடு நட்புறவு கொள்வோம். நம்மை முழுமையாக கையளித்து போலித்தனமான நட்பல்லாமல் நல்ல உள்ளத்தின் பூர்வத்தில் இருந்து அடியாழத்தில் இருந்து ஒரு நட்பை பிறருக்கு கொடுப்போம். ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நமது அன்பு வானகத் தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். மகத்துவமிக்க இறைவன், இன்றைய உலகில் உமது திரு அவை எதிர்கொள்ளும் எல்லா எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்திக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் அனைவரும் இயேசுவின் விழுமியங்களையும் இறை சார்பு தன்மைகளையும் பின்பற்றி வாழ்ந்திட தேவையான மன வலிமையும் துன்பங்களையும் வெல்லும் உறுதியையும் பெற்று வாழ்ந்திட வேண்டி வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவராம் எம் இறைவா, கொரோனா தொற்று நோய்க்கு எதிராய் போராடும் இன்றைய மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் தன்னலம் பாராமல் பணி செய்யும் அனைவரையும் நலமுடன் பாதுகாத்திடவும் நோயாளிகள் விரைவில் நலமடைந்து தம் இல்லங்களில் இயல்பு வாழ்க்கையை தொடங்கிடவும் தேவையான அருள் வளங்களை பொழிந்து உம் வளக்கரத்தால் காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகத்துவமிக்க இறைவன், இன்றைய சூழலில் மதவாத அரசியல் மறைந்து மனிதநேயமும் உமது விழுமியங்கிகளாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மையான உழைப்பு ஆகியவற்றை எம் ஆட்சியாளர்களும் மக்களும் உணர்ந்து வாழும் நிலையை அடைய தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஒளியும் மீட்பெருமான இறைவா, இளையோர் திருச்சபைக்காக, திருச்சபை இளையோருக்காக என்ற வார்த்தைக்கு இணங்க இளைமையில் இறைமையை தேட தேவையான ஞானத்தை நிறைவாக பொழிந்து அவர்கள் ஆன்மீக வாழ்விலும் சமூகத்தின் அனைத்து நிலையிலும் மாண்பிலும் மகத்துவத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே எங்களுடைய தேவைகளை, மன்றாட்டுக்களை சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்னும் குறிப்பாக இந்த அகில உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேதனை நீங்க வேண்டும் என்று, மீண்டும் ஒரு புதிய வாழ்வு இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். மேலும் இந்த வாரத்தில் நடைபெற இருக்கின்ற வலது வாய்க்காலுக்கான அந்த தலைமை கூட்டம் சிறப்பாய் நடைபெற்று அதற்கான டெண்டர் காரியங்கள் சிறப்பாக முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய கண்ணின் கருமணி போல காத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த நாட்களிலே செய்து நாங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள உதவி செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தீர், காலத்தின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர்.
இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீது பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின்
மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளவை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் புனிதர்கள் அனைவரோடும் அவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி இப்பலி உலகெங்கும் அமைதியையும் மீட்பையும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய பீட்டர் அபீல், இணை ஆயர்கள், திருநிலை ஆகிய அனைவரோடும் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையை, எங்கு சுதர்ந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு ஓந்தவர்களாக வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை என்றும் மனநிறைவு அடைவோமான எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில்
இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் முழுவதும் சுரப்பாறை பணித்தளத்திலே அன்பியங்கள் வழியாக 40 அன்பியங்களும் சிறப்பான முறையில் ஒவ்வொரு நாளும் குறிக்கப்பட்ட நாள்களிலே வந்திருந்து திருப்பலியிலே பங்கெடுத்த அனைவரையும் மனமாற உளமாற வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இதே கால அட்டவணையானது வருகின்ற வாரத்திலும் பின்பற்றப்படும். எனவே அந்தந்த அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களை அணுகி அதற்குரிய பட்டியலை தயார் செய்வார்கள். ஒத்துழைப்பு கொடுத்து உதவும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். ஞாயிற்றுக்கிழமை 6 மணி திருப்பலி மாத்திரம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அது ஒவ்வொரு வாரமும் மற்ற 3 அன்பியங்களுக்கு செல்லும். எனவே மற்ற நாட்களிலே வழக்கம்போல் அந்த கால அட்டவணையானது பின்பற்றப்படும். அனைவரும் சிறப்பாக இனியும் பங்கேற்று திருப்பலியினுடைய பயனையும் பலனையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். வலது வாய்க்காலுக்காக செபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி தேடுங்கள் கண்டடைவே என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் வறட்சியினின்றும் விடுவித்து எமக்கு தேவையான குடிதண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படையச் செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பொலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.